ஆக்சுவலி குபேரா மூவி இது டோட்டலாக ஒரு டாக்குமெண்ட்ரி மூவிஸ்ன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரசிகர்களாக எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் ஆவீங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு மூவி பார்க்கணும், நல்ல ஒரு ஃபீல் அவுட்டான ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த படம் உண்மையிலே சூப்பராக இருக்கும். என் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப டச் ஸ்லோவாக கொண்டு போனது ஒரு டவுட். ஏன்னா எனக்கு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் தான், அதுக்காண்டி இவ்வளோ ஸ்லோவாக கொடுக்காம இருக்கலாமே, கொஞ்சம் அங்கங்கே கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பாக போச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் கொஞ்சம் கம்மியாக ஸ்லோவாக கொண்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதை இன்னும் அதிகப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்மி பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப் அதிகப்படுத்திருக்கலாமோன்னு தோணுச்சு. ஆனால் தனுஷரோட நடிப்பு வந்து வேற லெவல்னே சொல்லலாங்க. உண்மையிலே அவரோட நடிப்பை பாராட்டியே ஆகணும். ஒரு 5 சீன்ல கண்டிப்பா நம்ம அவரை வந்து இப்படி ஒரு நடிப்பு நடிக்க முடியுமா, வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் கொடுக்கும். அந்த ஃபீல் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. நாகார்ஜுனா சாருக்கு எந்த அளவுக்கு ரோல் இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் அவருக்கான ஒரு ஃபைட் சீன், ஒரு சின்ன ஆக்ஷன்ஸாவது இருந்தது. இவருக்கு சுத்தமா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. குபேரா படத்தை பத்தி சொல்லணும்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வைக்க முடியாது. ட்ரெய்லர்லேயே படம் எப்படின்றத சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கமர்ஷியல் எலிமெண்ட் வந்து படத்துல வந்து கண்டிப்பா தேவை. ஏன்னா நீங்க படத்தை வந்து அந்த கதைக்காக பாக்குறாங்கன்றத தாண்டி ஆடியன்ஸ் வந்து தனுஷ் அப்படின்ற அவரோட பிராண்டுக்காக அவரோட ஃபேன்ஸ் வந்து பாக்குறாங்க. இங்க அவருக்கு ஒரு எலிமெண்ட் ஆச்சு வச்சிருக்கணும். ஒரு ஹெவி ஃபைட் சீனு, அப்படி இல்லைன்னா அந்த ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்க ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி வச்சிருந்துருக்கணும். அது வந்து படத்துல எங்கேயோ மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ராஷ்மிகா மந்தனா வராங்க, இவங்களோட பேர் வந்து நல்லா இருக்கு. ராஷ்மிகா மந்தனா தனுஷ் அவங்களோட பேர் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எங்கேஜிங்கா போகுது அவங்க போர்ஷன்ஸ் எல்லாம். பட் ராஷ்மிகா மந்தனாவா இருக்கட்டும், நாகார்ஜுனா இருக்கட்டும், இவங்க எல்லாமே படத்துல நடிச்சிருக்காங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ப்ரொமோஷன்ஸ் வருது. பட் இவங்கள படத்துல வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரா வந்து காமிக்கிறாங்க. ரெண்டாவது தனுஷ் சார் வந்து இதுல வந்து படத்துல வந்து ஒரு பிச்சைக்காரன் ரோல் மாதிரி வந்து பண்றாரு. பட் அதை வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட் ஆளா வந்து அவர் மாத்திடுறாங்க. அவர் ஃபுல்லா வந்து ஒரு பிச்சைக்காரனா இல்லாம ஒரு கார்பரேட் வாழ்க்கையை வாழ்ற மாதிரி அப்படி அவரை மாத்துற மாதிரி காமிக்கிறாங்க. பட் அதுவுமே வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தான்னு கேட்டா கிடையாது. திடீர்னு அவர் கார்பரேட் ஆள் ஆக்குறாங்க, திடீர்னு பிச்சைக்காரன் ஆக்குறாங்க, திடீர்னு அவர் கஷ்டப்படுறதை காமிக்கிறாங்க. பட் ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து ப்ராப்பரா அடிச்சிருக்கணும். இங்க 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து அந்த மணியை வந்து பிளாக்ல இருந்து ஒயிட்டா மாத்துறாங்க, அதை வந்து எப்படி பெரிய ஆளுங்களா மாத்துறாங்கன்றத காமிக்கிறாங்க. இன்னொன்னு பிச்சைக்காரனா வாழ்றது வந்து ஈஸி கிடையாதுன்ற சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க ரெண்டுமே காமிக்கிறீங்க, பட் ஏன் வந்து நீங்க அந்த ஒரு விஷயத்த வந்து ஏதாவது ஒண்ணுத்துல ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருக்க கூடாதுன்னு கேட்குறேன். இதுவும் காமிக்கிறீங்க அதுவும் காமிக்கிறீங்கன்னு போது அது ஏதோ கொஞ்சம் இதுவா இருக்கு. ரெண்டாவது நாகார்ஜுனா சார், அவரை வந்து நம்ம ரொம்ப மாசா கிளாஸா தமிழ் ஆடியன்ஸ் பார்த்திருப்போம். பட் இந்த படத்துல ஒரு சப்போர்ட்டிங் ரோலா போட்டு ஒரு பெரிய கார்பரேட் வில்லனுக்கு கீழே ஓகே சார், ஓகே சார், நான் பாக்குறேன் சார், உங்களுக்காக நான் அதை பண்றேன் சார், இதெல்லாம் நம்மளால எப்படி ஏத்துக்க முடியும்? அதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டா கஷ்டமா இருக்கு, ஏத்துக்க முடியல. மத்தபடி சொல்லணும்னா படம் ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 5க்கு ஒரு 3 பாயிண்ட் வந்து கொடுக்கலாம். குபேரன் படம் பார்த்துட்டு வரேன். படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி லாண்டரிங் இடையில வந்து ஒரு பிச்சைக்கார மாட்டம் என்ன நடக்குங்கிறதா படத்தோட பேசிக் கான்செப்ட். டேரக்டர் உண்மையிலே ஸ்கிரீன் பிளே நல்லா ஒரு வித்தியாசமா பண்ணியிருக்காரு. பட் படத்துக்கு வந்து மிகப்பெரிய மைனஸ் தான் படத்தோட லென்த் தான். படம் ஒரு 3 மணி நேரம் இருக்கு. அது கொஞ்சம் ட்ரிம் பண்ணி ஒரு 1/2 hour தூக்கிட்டு படத்தை ஃபாஸ்டா கொண்டு போயிருந்தா கண்டிப்பா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். படம் ஓப்பனிங்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதைகளை போவாங்க. அது ஆடியன்ஸ் அங்க ரிவீல் பண்ணாம எப்போ அந்த கேரக்டர் ரிவீல் ஆகுதோ அந்த டைம் ரிவீல் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். அது மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய பண விஷயத்த வச்சு படத்தை வந்து முடிக்கிறாங்க. பட் அதை விட ஒரு 10 மடங்கு 100 மடங்கு பணம் பிரச்சனை வந்து படத்துக்கு உள்ள வந்து ஓடிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கிளைமேக்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஏமாற்றம் தான் சொல்லலாம். ஸோ அது கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். பட் படம் வந்து நல்லா பிரம்மாண்டமா டேரக்டர் உண்மையிலேயே நல்லா மெனக்கட்டு எடுத்திருக்காரு. ரிச்னா பயங்கர ரிச்சா காமிச்சிருக்காரு. அந்த போற காமிக்கும் போது குப்பமேடு அதெல்லாம் வந்து ரொம்ப ரியலிசமா பண்ணியிருக்காரு. உண்மையிலே வந்து டைரக்டர் பயங்கரமா மெனக்கட்டு இருக்காரு. தனுஷோட ஆக்டிங் உண்மையிலேயே ரொம்ப சூப்பர். அவர் வந்து ஒரு பிச்சைக்காரனா வந்து தாடியோட நடிக்கும் போது அது பெரிய விஷயம் கிடையாது. பட் தாடி எல்லாம் ட்ரிம் பண்ணி கோட் சூட் எல்லாம் போட்டு பட் ஸ்டில் அந்த பிச்சைக்காரங்கிறத ஆடியன்ஸ் போய் கன்வே பண்றது உண்மையிலேயே பெரிய விஷயம், நல்லா பண்ணியிருக்காரு. நாகார்ஜுனோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அவர் கேரக்டருக்கு வந்து கிரே ஷேட் இருந்துச்சு, பாசிட்டிவ் இருந்துச்சு, நெகட்டிவ் இருந்துச்சு, எல்லாமே சூப்பரா பண்ணி செம்மையா கலக்கிட்டாரு. சீனியர் ஆக்டருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. ராஷ்மிகா கொஞ்சம் பெட்டரா நடிச்சிருக்கலாம். பட் ராஷ்மிகாவுக்கும் தனுஷ்க்கு இடையில இருக்க சீக்வன்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கு போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. படம் வந்து ஒரு பேன் இண்டியா மூவியா வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்கா ஆந்திரா தெலுங்கு மூவின்னு தெரியல. பட் டிஎஸ்பியோட மியூசிக் தான் அங்கங்க வந்து தெலுங்கு மூவின்னு சொல்லிட்டு காமிக்குது. அது கொஞ்சம் ஒரு நியூட்ரல் மியூசிக் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஓவரால் அது வந்து ஆவரேஜான ஒரு படம், ஒரு தடவை பார்க்கலாம். பட் படத்துல லேக் இருக்கு. தனுஷ் அண்ணா வந்து நடிப்பு நல்லா இருக்கு. மற்றபடி படம் ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க டேரக்டரு. யாருக்கு எவ்வளோ பேருக்கு பிடிக்குதோ எல்லாம் பிடிக்குதுன்னு ஒருத்தன் ஒரு வார்த்தை சொல்கிறான், அது தனுஷ் சாருக்காக மட்டும்தான் இருக்கும். மற்றபடி டேரக்டருக்கு ஸ்கிரீன் பிளே வைஸ்லாம் ரொம்ப லேக் பண்ணியிருக்காரு.
பெரிய நடிகர்களை கொடுத்து பெரிய அளவில் ஹிட் பண்ண வேண்டிய ஒரு படத்தை தன்னோட தன்னோட ஸ்கிரீன் பிளேவால படம் கீழே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நடந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. அவர் அங்கதான் இருக்கிறாரு, ஆனா பெரிய நெட்வொர்க் இருக்கிற பெரிய எம்எல்சி இந்தியா லெவல்ல பெரிய ஆளு அவன் அங்க தேர்னுக்கிறான், இத்தனையும் போனை ட்ராக் பண்றான், அதை பண்றான் இதை பண்றான்றதுலாம் வந்து நம்ப முடியாம இருக்கு. டேரக்டரு ஏற்கனவே ஆந்திரா டேரக்டர் 2 படத்தை மொக்க பண்ண மாதிரி இந்த படத்தையும் பண்றாங்கன்ற பயமும் இருக்கு. தனுஷும் நாகார்ஜுன காம்போ இருக்கு. அவங்க 2 பேர் காம்போவுக்கு நல்ல ஒரு இந்த படத்துல ஸ்கோப் இருந்தது. ஃபியூச்சர்ல அவங்க முன்னாடி வந்து ஃபிளாஷ்பேக்ல அவங்க அண்ணனை விட்டு வந்துடுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதையே அது அந்த அண்ணன் தான் இந்த ஆளுன்ற மாதிரி காமிச்சிருந்தா படத்துல எங்கன்னா ஒரு டச் சூப்பர் ஆகிட்டு இருக்கும். அதை விட்டுறாங்க. இந்த அவங்க 2 பேருக்குமே டச் இல்லை, யார் யாரோ மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இருக்குல்ல ரஷ்மிகா மந்தனா, இவங்களுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர். இப்போ இவங்க 2 பேருக்கும் ஒரு லவ் போர்ஷனை கொடுத்துட்டு அந்த ஒரு லவ் போர்ஷனுக்கு பாட்டு அது மாதிரி சீன்ஸ்லாம் பண்ணியிருந்தாலும் ஒரு டச் படம் நல்லா இருந்திருக்கும். அதுவும் இல்லாம பண்றாங்க. ஸ்கிரீன் பிளே நீங்க சொல்லிட்டீங்க, அது ஸ்கிரீன் பிளே இல்ல, அந்த ஸ்கிரீன் பிளே இல்லை. இது நம்ம தமிழ் ஆடியன்ஸ் தான் வச்சிருப்போம், ஹிட் ஆயிருக்கும். அதுதான் கஷ்டமா இருந்தது. இந்த தனுஷ் வந்து பெகரா நடிச்சிருக்காரு, அது எப்படி இருக்கு? அந்த பெகரா நடிக்க வேண்டியதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி மரியாதை ஒரு படம் வந்தது பத்தியா, அப்பயே பண்ண வேண்டிய படம். இப்போ வந்து தனுஷன் மீது மாசான படம் தான். எங்கேயுமே கை தட்டுறது விசில் அடிக்க வேண்டிய சீன்ஸே இல்லாம போயிடுச்சு. படம் இங்க லாக் ஆகுற மாதிரி. ஆமா. 3 மணி நேரம் படம். 3 மணி நேரம் படம், அது எப்படி லாக் ஆகா? 3 மணி நேரம் படம் கண்டிப்பா லாக தான். நீ இந்த படத்துல எங்க வேணா கண்ணை மூடின்னு சிசரை விட்டு விளையாடலாம். சேர்த்த படம் 1.5 படமா வந்தாலும் படம் ஹிட் ஆயிடும். கண்டிப்பா இது வந்து தயாரிப்பு நிறுவனமும் சரி, டேரக்டர் சைடும் சரி, நடிகர் சைட்லையும் சரி, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த ஒரு 1/2 hour படத்தை கட் பண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு விட்டீங்கன்னா படம் நல்லா இருக்கும்னு தோணும். ராஷ்மிகா தனுஷ் காம்போ இருக்கு. அது ரஷ்மிகா. ரஷ்மிகா தனுஷ் காம்போ தான். அது லவ் போர்ஷனா கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது கொடுக்காது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.